Hi friends and relatives. இந்த வீடியோல சொடக்கு தக்காளி குழம்பு எப்படி பண்ணலாம்ங்கறத பத்தி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க இதுதான் வந்து சொடக்கு தக்காளின்னு சொல்வாங்க. இந்த சொடக்கு தக்காளி ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இதுல. புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இதுக்கு வந்து நிறைய ரேட் கொடுத்து கூட வாங்க ரெடியா இருக்காங்க. சோ இந்த மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ சமைக்கிறத பார்க்கலாம். இது நம்ம இந்த சின்னதா ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். இதுல நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வத்த குழம்பு மாதிரி நல்லா டேஸ்டா பண்ணலாம் இன்னைக்கு. இதோட கொஞ்சம் கடுகு, வெந்தயம், மிளகாய் 2, இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் நான் பெரிய வெங்காயமும் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம், இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த சொடக்கு தக்காளி குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் புளி குழம்பு இதெல்லாம் வந்து இந்த மண் சட்டியில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ரொம்ப பொரியக்கூடாது, அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம். இப்போ நம்ம அந்த தக்காளி இதோட சேர்த்துடலாம். கல்லுப்பு, மஞ்சள் பொடி, இப்போ நல்லா வதங்கணும். இது இந்த எண்ணெயிலே வந்தால் எண்ணெயிலே நல்லா சுருண்டு வரும். இந்த தக்காளி ஒரு சில தக்காளிலாம் அப்படியே வெடிக்கும். சின்ன தக்காளி இந்த ப்ரெஷர்னால் வெடித்து இந்த மாதிரி வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி, வீட்டு மிளகாய் பொடி, இதை ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம புளி தண்ணி கொஞ்சமாக, இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. வத்த குழம்பு நம்ம எப்படி செய்வோமோ அந்த அளவுக்கு வந்து புளி, காரம், உப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால், இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ரோஸ் செடி. இந்த ரோஸ் செடி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வந்து ஸ்டெம் கட்டிங்கில் வச்ச ரோஸ் செடி தான். இன்றைக்கி ஒரே நாளையில் எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி பூ நல்லா டார்க்காக நிறைய பூ பூக்கிறதுக்கு, நல்லா பெரிய பூவாக டார்க்காக நிறைய பூக்கிறதுக்கு இந்த மாதிரி மாட்டினுடைய எரு வந்து நீங்கள் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பூவும் வந்து நல்லா டார்க்காக பெரிய பூவாக பூக்கும். இப்போ நமக்கு நல்லா வந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்து நமக்கு வந்து சொடக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்டி பாருங்கள், மண் சட்டினுடைய மேலே மூடக்கூடிய சட்டி இது. நான் இன்றைக்கி தான் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதனால் இந்த மண் வாசனை, புது மண் வாசனை, இந்த குழம்பு வாசனையும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்ணுன்னு தோணுது. இதை நீங்கள் ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லதும் கூட. இந்த சொடக்கு தக்காளி ஒரு தக்காளி அப்படியே முழுசாக இருக்கும். ஒரு சில தக்காளி வந்து உடஞ்சி அதனுடைய விதைகள்லாம் குழம்போடு கலந்து இருக்கும். சாப்பாட்டோடு சாப்பிடும்போது ஒரு மாதிரி மரமரப்பாக நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது என்ன கொஞ்சமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இது 1 ஸ்பூன் போட்டாலே போதும், நிறைய சாப்பாடு சாப்பிட்றலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.